அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இன்றைய பதிவு ஒரு சின்னம். இந்த சின்னம் பலர் வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சின்னம். நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சின்னத்தை நீங்க பார்க்கும் போதோ, எழுதும் போதோ, அல்லது இந்த சின்னத்தோட பேரை நீங்க சொல்லும் போதோ உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எப்படி, அது என்ன சின்னம், அதன் பெயர் என்ன என்பதை பற்றி தான் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எதற்காக அதை நம்ம பார்க்கணும்? ஒரு விஷயத்தை நம்ம எதற்காக செய்யணும்? நம்ம தேவைகள், ஏதாவது நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும். பணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவை. இந்த தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் ஒன்று போல செயல்படணும். இந்த 7 சக்கரங்களும் கரெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னாலே அந்த 7 சக்கரங்களும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு இழுத்து கொடுக்கும். அப்படி இழுத்து கொடுக்கும்போது நம்மிடத்துல நிறைய நல்ல ஆற்றல்கள் இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்முடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோசனைகளாக அமையும். எல்லா விதத்திலையுமே நம்முடைய 7 சக்கரங்களும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அந்த சக்கரங்களை தூண்டுவதற்குத்தான் இந்த சின்னத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இதை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வாலில் செவத்தில் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஒரு காகிதத்தில் வரைஞ்சி ஒட்டிக்கலாம், இல்லை ஒரு நோட்டில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். இல்லை இது உங்களுக்கு எந்திரமாக வேணும், ஃப்ரேம் போட்டு நீங்கள் கொடுப்பீங்களா, தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக்கூரை. சோக்கூரை இதோட பேரை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை சொல்லவும் செய்யலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சக்தி கிடைக்குதோ அதை போலவே இதை நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு ஒரு ஆழமான தொடர்பையும் ஆன்மீக ஒளியின் ஓட்டத்தையும் 7 சக்கரங்களோட சீரமைப்பையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோக்கூரை அப்படிங்கிறது மந்திர அம்சம்னே சொல்லலாம். ஆன்மீகம், ஞானம், தியானம் எல்லாத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இந்த சோக்கூரை சின்னம். இந்த சின்னத்தை பயன்படுத்தும் முறை, யார் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைமாத கர்ப்பிணிகள் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இதை பார்க்கவோ, சொல்லவோ, எழுதவோ வேண்டாம். மற்றபடி எல்லாருமே பயன்படுத்தலாம். இதுக்கு வேற எந்த விதிவிலக்கும் கிடையாது. நேரம், காலம், எந்த விதிவிலக்குமே கிடையாது. உங்களுடைய தேவைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் உடனடியாக சேரணும் அப்படின்னா இந்த சோக்கூரை அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிங்க. அல்லது இதை வரைந்து ஒரு தடவை மட்டும் வரைஞ்சி வச்சுக்கிட்டா கூட போதும். டெய்லிலாம் வரையணும்னு கிடையாது. ஒரு தடவை உங்கள் ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் 3 நிமிடங்கள் அதை உத்து பார்க்கும் போதே உங்களுடைய 7 சக்கரங்களும் அப்படியே ஆக்டிவேட் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக 7 சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தால் மனரீதியாக குழம்பினாலும் சரி, பண ரீதியாக குழம்பினாலும் சரி, அதை எப்படி முடிவு கட்டணும் அப்படிங்கிற பிளான் உங்களுக்கே உங்கள் சிந்தனையில் வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் செயல்படுத்த போடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை எந்த நாள்லனாலும் எந்த நேரத்திலனாலும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9344692042 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். மறுமுறை சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது ₹1 நீங்கள் கற்பூரம் வாங்கி கோயிலில் போய் பொறுத்தினாலும் சரி, வீட்டில் அஸ்வமேதம் யாகம் வளர்த்தாலும் சரி, நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பல லட்சம் பேர் இதை பயிற்சியாக எடுத்து செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் தேவைகள் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் நிச்சயமாக பூர்த்தியாகும். பஞ்சமி யாக வேள்வியில் குங்கும அர்ச்சனை செய்யணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.